ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைத்து சிவபக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்தப் பதிவு ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. ஒவ்வொரு சிவபக்தரின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீகப் பயணம். இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையோடு கேட்டால் நிச்சயமாக உங்கள் மனதில் ஒரு அமைதி வரும், உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். சிவனை எங்கு தேட வேண்டும்? நாம் பலபேர் நினைப்போம், சிவன் எங்கே இருக்கிறார்? கோவிலுக்கு போனாதான் சிவன் கிடைப்பாரா? ஆனால் உண்மை என்னன்னா, சிவபெருமான் நமக்குள்ளேயே இருக்கிறார். நம்முடைய சுவாசத்திலே, நம்முடைய இதயத் துடிப்பிலே, நம்முடைய உணர்வுகளிலே. அவரை உணர பெரிய பூஜை தேவையில்லை, பெரிய செலவுகள் தேவையில்லை. தூய மனசும் உண்மையான பக்தியும் இருந்தாலே போதும். அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்பது வெறும் நீர் ஊற்றுவது கிடையாது. அது நம்முடைய அகங்காரத்தை கழுவுறது, நம்முடைய பாவங்களை கரைக்கிறது, நம்முடைய மன அழுக்குகளை நீக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகமும் ஒரு வாழ்க்கை பாடம். வலப்புரி சங்கு அபிஷேகம், ஐஸ்வர்யத்தின் வாசல். முதலில் பார்க்கலாம் வலப்புரி சங்கு அபிஷேகம். வலப்புரி சங்கு என்பது அரிதான ஒன்று. அதில் மகாலட்சுமியும் குபேரனும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த சங்கினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் பணத்தடை நீங்கும், தொழில் முன்னேற்றம் வரும், கடன் பிரச்சனைகள் குறையும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கும். உங்கள் வீட்டில் வலப்புரி சங்கு இருந்தால் அது ஒரு பெரிய வரம். விபூதி அபிஷேகம், மோட்சத்தின் வழி. விபூதி சாம்பல், ஆனால் அதன் அர்த்தம் மிக பெரியது. இந்த உலகம் நிலையற்றது, எல்லாம் ஒரு நாள் சாம்பல்தான் என்பதை நமக்கு நினைவூட்டுவது விபூதி. விபூதியால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் அகங்காரம் குறையும், மன அமைதி கிடைக்கும், இறுதியில் மோக்ஷ மார்க்கம் திறக்கும். கரும்புச்சாறு அபிஷேகம், ஆரோக்கியம். கரும்பு இனிப்பு, ஆனால் அதன் உள்ளே மறைந்திருப்பது ஆரோக்கிய சக்தி. கரும்புச்சாறால் அபிஷேகம் செய்தால் நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும், உடலில் சக்தி கூடும், வாழ்வில் இனிமை அதிகரிக்கும். எலுமிச்சைச் சாறு, எதிரிகள் அகல. எலுமிச்சை தீய சக்திகளை விரட்டும். எலுமிச்சைச் சாறால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் பயம் நீங்கும், கண் திருஷ்டி அகலும், பகைமைகள் கரையும். இளநீர் அபிஷேகம், மனசாந்தி. இளநீர் என்பது சுத்தம். இளநீரால் அபிஷேகம் செய்தால் மனக்குழப்பம் தீரும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கும், வாழ்க்கை மெதுவாக சரியாகும். பஞ்சாமிர்தம் அபிஷேகம், உடல் மற்றும் உள்ளம். பஞ்சாமிர்தம் என்பது 5 இனிப்புகளின் சங்கமம். அதனால் உடல் பலம், மன உறுதி, புத்தி தெளிவு மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். தேன் அபிஷேகம், பேச்சு மற்றும் கலை. தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் இனிமையான பேச்சு, குரல் வளம், இசை, கலைத்திறன் அதிகரிக்கும். பால், தயிர், நெய் வாழ்க்கை பாக்கியம். பால் நோய் நீங்க, தயிர் குழந்தை பாக்கியம், நெய் ஆன்மீக உயர்வு. தூய நெய்யால் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் கரையும். மஞ்சள் மற்றும் மலர்கள், சிவனின் பேரன்பு. மஞ்சள் சுபம், மலர்கள் பக்தி. இரண்டும் சேர்ந்தால் சிவபெருமானின் பேரருள். வீட்டில் பூஜை செய்வோர் கவனத்திற்கு. வீட்டில் சிவலிங்கம் வைத்து முறைப்படி பூஜை செய்பவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற அபிஷேகப் பொருட்களை தூய மனதுடன் பயன்படுத்தினால் சிவபெருமான் நிச்சயமாக அந்த வீட்டில் வாசம் செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய பயனாவது கண்டிப்பாக கிடைத்திருக்கும் என்று என் மனசார நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த அபிஷேக முறைகளில் ஏதாவது ஒன்றையாவது நீங்களும் உங்கள் வீட்டிலே முறையாக செய்து பாருங்கள். பெரிய செலவுகள் வேண்டாம், பெரிய ஏற்பாடுகள் வேண்டாம். தூய மனசு இருந்தாலே போதும். உங்கள் வீட்டிலே சிவலிங்கத்தை வைத்து அவரை மனதார நினைத்து ஒரு சிறிய அபிஷேகம் செய்து ஒரு மலரை சமர்ப்பித்து ஓம் நமச்சிவாயா என்று நம்பிக்கையோடு சொன்னாலே சிவபெருமான் உங்கள் வீட்டுக்குள் நிச்சயமாக வந்து அமர்வார். அவர் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டில் செல்வம் பெருகும், வாழ்க்கையில் செழிப்பு கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், மனதில் அமைதி உண்டாகும், உறவுகளில் ஒற்றுமை வலுப்படும். சிவபெருமான் கஷ்டத்தை மட்டும் நீக்கிறவர் கிடையாது,
நம்ம வாழ்க்கையை மெதுவாக, அழகாக, சரியான பாதையில் நடத்திக் கொடுக்கிற தெய்வம். நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும், எவ்வளவு சோர்வில இருந்தாலும், சிவனை நம்பி ஒரு அடியாவது முன்னே வையுங்கள். மீதியையெல்லாம் சிவபெருமான் பார்த்துக் கொள்வார். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் செய்யப்போகும் அபிஷேகம் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சிவனின் அருள் நிரந்தரமாக நிலைக்க என் மனசார பிரார்த்திக்கிறேன். ஓம் நமக் சிவாய. ஹர ஹர மகாதேவ்.